ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 11 தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா குருவி கூட்டில் வந்து குருவி இல்லை. அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தேன் டவுட்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4-5 முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அது ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னுடைய வெயிட்டு நான் செக் பண்ணேன். 59.90. ஆஹா, என்னடா இது இருக்க வந்து 200-300 கிராம் கூட்டிகிட்டே போதே அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் நான் சாப்பிட்ற பொருள் சரி, நான் சாப்பிட்ற அளவும் சரி, குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து கொள்ளு தான் எடுத்துக்கிறேன். கொள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சதை சுடு தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை ஆற்றி குடிப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய டயட் எப்படி இருக்குன்னா, நார்மல் டயட்டாக தான் இருக்கும். எல்லோரும் சாப்பிடக்கூடிய டயட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி கம்மியாக தான் நான் எடுத்துக்கிறேன். இதை விட நான் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து அவர் தான் பூஜை பண்ணார். நான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ சமையல் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் அவர் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் சீக்கிரம் கிளம்பும்போது அவர் தான் இன்றைக்கி பூஜை பண்ணிட்டார். பூஜை பண்ணிவிட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. எடுத்துட்டு வா. இது வேற ஒரு ஆள் எடுத்தாந்து கொடுப்பாங்களா? அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் விட்டு போயிட்டாரு. அதனால தான் பாப்பா கொண்டு போய் கீழே கொடுத்துட்டு வந்தா. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு தலை சீவிட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் நான் தான் விட போகிறேன் அவர் கிளம்புனதால். என்னென்னா அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய டயட்டை இதுக்கு கீழே நான் குவான்டிட்டி கம்மி பண்ணனா எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு வந்து எனர்ஜி இல்லாமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின்டைன் பண்ணுற டயட்டுன்றது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப எனர்ஜி நம்ம வீக் ஆக மாட்டோம். நார்மல் டயட்டாக தான் இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான். இது கூட நான் வேறு எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல. ஸ்வீட் கார்ன் மட்டுமே. சுட சுட இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியுடைய லன்ச் என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சப்பாத்தி, இது வந்து சோயாபீன்ஸ் கிரேவி நைட் வச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முளைக்கட்டி வச்ச பாசிப்பயிறு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால முட்டை எடுத்துக்கல. அதனால் நேற்று வந்து அவிச்ச பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மார்னிங் எடுத்துக்க வேண்டியது நான் வந்து இப்போ ஆஃப்டர்நூன் தான் எடுத்துக்கிறேன். முளைக்கட்டி வச்ச பாசிப்பயிறு, ஒரு பனானா. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று சாதம், நம்ம பழைய சாதம் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நேற்று சாமை ரைஸில் கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ மோர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே குடிச்சிருவேன். சூப்பரான லன்ச் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச் என்ன அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெயிட் வந்து நீங்கள் தினமும் பார்த்துட்ருக்கீங்க. அப் அண்ட் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு சில சிஸ்டர் வந்து சொல்கிறீங்க என்னுடைய வெயிட்டுமே வந்து அந்த மாதிரி தான், நேற்று வந்து குறைஞ்சிருந்தது, இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி ஃபீலே பண்ணாதீங்க. அந்த வெயிட்டெல்லாம் டக்குன்னு திரும்பவும் குறைஞ்சிரும். என்னென்னா நம்ம தொடர்ந்து இந்த வெயிட் லாஸ்ன்றதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் 1 இயர் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம வந்து 1 மாதம் இதோடு நிறுத்திக்கலாம், அதுக்குள்ளே குறைச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் இருக்கணும். சரிங்களா? என்னுடைய வெயிட் வந்து நான் ஆவரேஜ் வெயிட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 2 or 3 kg தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் வந்து குறைய மாட்டேங்குது. நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன், டயட் மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதையும் இன்னும் லோ பண்ணால் மட்டும்தான் வந்து என்னால் இன்னமும் அந்த கீழே வெயிட்டை கொண்டு போக முடியும். நான் இதே டயட்டை மெயின்டைன் பண்ணுறதால எனக்கு வெயிட் லாஸ் கம்மியாக ஆகுது. புரியுதுங்களா? ஆனால் இன்ச் லாஸ் சூப்பராக ஆகுது. எனக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. நம்ம பேக் சைட்லாம் சூப்பராக குறையுது. அதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது எல்லாமே ஃபேட் வந்து நல்லா கரைச்சி எடுக்குது. நீங்கள் அதனால் யாருமே வந்து ஐயோ என்னுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இல்லை அதே சேம் வெயிட்லேயே இருக்குது, குறைய மாட்டேங்குதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க.
தொடர்ந்து டயட்டு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஜீரகம், லெமன், இஞ்சி இது 3 வந்து தினமும் குடிங்க. நான் குடிக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து டயட் இருக்கிறவங்க இந்த ஜீரக வாட்டரை வந்து தொடர்ந்து தினமும் காலையில் குடிங்க. அது வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நான்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2 வேளையும் குடிப்பேன். காலையிலையும் குடிப்பேன், நைட்டும் குடிப்பேன். ஆனால் அந்த மாதிரி இப்போ வந்து என்னால் இருக்க முடியாது. நான் வந்து என்னுடைய வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து அதையே தொடர்ந்து குடிச்சுன்னா என்னுடைய பாடி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால தான் நான் பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஈவினிங் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தேன் இன்றைக்கி. அதை வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா மழை வந்ததால் பாப்பாங்க பஜ்ஜி கேட்டாங்க. அதனால் சரி கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தேன். ஆனால் நான்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே இல்லைங்க. அப்படியே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மழை வருது, என்ன பண்ணுறது, ஜிம்முக்கு போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மழைக்காக கொஞ்சமாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் டீ போட்டேன். பாப்பாங்களாம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டதால வேணான்னு சொல்லிட்டாங்க, பாலே வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா டீயுமே கம்மியாக தான் எடுத்துப்பேன், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதனாலலாம் வந்து இன்னும் நம்ம இதை சாப்பிடாமல் இருந்தால் வெயிட்டை கம்மி பண்ண முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறனோ இல்லையோ, நாளுக்கு நாள் வந்து என்னுடைய இன்ச் லாஸ் வந்து சூப்பராக ஆகிட்டுருக்கு. என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரும் மாறுறது வந்து எனக்கு சூப்பராக தெரியுது. அதனால் ஓகே, நம்ம வந்து இந்த டயட்டே கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது, டவுன் ஆகி காட்டுதுலாம் நான் ஃபீல் பண்ணவே கிடையாது. ஏன்னா என்னுடைய வெயிட் ஆல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம கம்மியாக சாப்பிட்டு இன்னும் ஒல்லியாக ஆகணும்னு நான் ட்ரை பண்ணேன்னா என்னுடைய ஃபேஸ் கட்டும் சரி நானும் சரி ரொம்ப டல்லாகிடுவோம். அதனால் நான் வீக்காக தான் ஆவேன். அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, கவனிக்க முடியாது, ரொம்ப வந்து வீக் ஆகிடுவோம். அதனால் எங்கள் வீட்டுக்காருமே நீ இதை விட ஒல்லியாகணும்லாம் ரொம்பலாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தான் இருக்கார். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயட்டுன்றது லைஃப் லாங் நான் இப்படி தான் எடுத்துப்பேன். உங்களுக்கு நான் இதை காட்டுறது கூட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 அப்படின்னு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ வெயிட் இருந்திருக்கேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், நான் எந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும். அதை நீங்கள் வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டு டிஃபனாக பார்த்தீங்கன்னா நான் உப்புமா தான் பண்ணியிருக்கேன். உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தான் நைட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து டின்னரு. இதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து தான் நான் எப்போவுமே வந்து அந்த திரிப்பெல்லாம் எடுத்துக்கிறது. ஏன்னா சாப்பிட்ட உடனேவும் நான் எடுத்துக்க மாட்டேன். 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தான் நான் தூங்குறது. இது என்னுடைய ரெகுலர் லைஃப்லேயே ஒன்றா ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனியுடைய டயட் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. வெயிட்டை பற்றி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் இந்த டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.